ஹே ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி. அண்ட் ரியலி சாரி. ஐ ஹோப் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நம்புகிறேன்டா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். அதுவும் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஸ்டோரி எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சியோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். யூமினோட எஃப்எஃப் தான். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்கடா. லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருப்போன்னா, நம்ம ஜிமினும் ஷுக்காவும் ஒரு நைட் ரைட் மாதிரி போயிருப்பாங்க. அண்ட் ஷுக்கா அவரோட ஃபீலிங்ஸை ஜிமின்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். ஜிமினும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஷுக்காவை ஹக் பண்ணியிருப்பாங்க. அதோட தான் முடித்தோம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது நம்ம டேவை தான் காட்டுறாங்க. டே அப்படியே ஒரு பீச் ஓரத்தில் அமைதியாக நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் ஜிமின் அப்படியே அந்த அலையவே பார்த்துட்ருக்காங்க. டே அப்பப்போ திரும்பி ஜிமினையும் பார்க்குறாரு, அந்த அலையும் பார்க்குறாரு. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அந்த இடமே. ஸோ இது ஒரு நைட் டைம் தான்டா. ஸோ 2 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. சுற்றி யாருமே இல்லை. இப்போ டே தான், ஜிமினா ஜிமினா சொல்லு டே, எதுக்குடா இங்கே என்னை கூப்பிட்டு வந்த? ஏன் வந்ததுலேருந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்க? என்னாச்சு டே? சொல்லு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாடா? என்னடா கேட்குற? புரியல. இல்லை, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குடா. கில்ட்டியாவா? ஏன்டா, என்னாச்சு? எனக்கு தெரியல. நான் நான் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுதுடா. என்ன சொல்கிற நீ? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமினை டேர்ன் பண்ணி டேவோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாங்க. ஆனால் ஜிமின் டேவோட ஃபேஸை பார்க்கவே மாட்டுறாரு. அப்படியே கீழே குனிஞ்சிட்டே இருக்காரு. இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட சீட்ஸில் கை வச்சு, என்னாச்சு? என்ன யோசிச்சிட்ருக்க? அது வந்து டே, சொல்லு. இல்லை, எனக்கு தெரியல. நான் என்ன யோசிக்கிறேன், என்ன பண்ணுறேன், நான் பண்ணுறது சரியா தப்பா, எதுவுமே எனக்கு புரியலட்டே. ஏதோ எனக்கே பிளாங்காக இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் எனக்கு என்னோடய லவ், இன்னொரு பக்கம் ஷுகா. என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியலடா. ஒவ்வொரு வாட்டி அவன் என்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணும் போதெல்லாம் எனக்கு ஏதோ என்னே என் பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. அவளை பார்க்குற மாதிரியே இருக்குடா. இதை நான் ஷுகா கிட்ட சொன்னால் அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னால் அவனை ஹர்ட் பண்ணவும் முடியலடா. அவன் கூட ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியல. அதே சமயம் எனக்கு அவன் கூட இருக்க பிடிச்சிருக்கு. அவன் காட்டுற அந்த லவ், அந்த கேரு, சின்ன சின்ன சண்டை, என்கிட்ட வந்து ஏதாவது வம்பு இழுக்கிறது, என்னை கடுப்பேற்றணும்னு பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு அவ்வளோ ஞாபகப்படுத்துதுடா. என்னால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. என்ன தான் நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் ஷுகா பண்ணுற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு அவ்வளோதான் ஞாபகப்படுத்துது. அதையும் தாண்டி அவன் காட்டுற அந்த லவ் எனக்கு புரியுது. அவனோட லவ் ரொம்ப பியூரு. அதுக்கு நான் டிசர்வ் கிடையாது. இப்படி லவ் பண்ணுற ஒரு பர்சன் என் கூட இருந்தும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குட்டே. என்னால் இந்த பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியல. அவன்கிட்ட என்னால் சொல்ல முடியல நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்றது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் கூட இருக்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு நிம்மதி, ஏதோ நானே புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. நான் காலேஜ் டேஸில் எப்படி இருந்தனோ அப்படி ஃபீல் ஆகுதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்ப டேர்ன் பண்ணிடுறாரு. ஜிமினோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் ட்ராப் அவுட் ஆகுது. டே இதை பார்க்குறாரு. டேயோட ஐஸ் அப்படியே கலங்குது. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜிமின் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவரோட ஐஸ்லேருந்து ட்ரியாஸ் வந்துட்டுருக்கு. டே அதை அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு ஜிமினை அப்படியே ஹக் பண்ணுறாங்க. ஜிமினும் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னால் முடியல மச்சான்,
எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதோ என் லைஃபே என்கிட்ட இல்லையோன்னு தோணுது. நான் நானாகவே இல்லைடா. எனக்கு பயமாக இருக்குட்டே, லைஃப் ஃபுல்லாக நான் இப்படியே போயிடுமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அழறாங்க. இப்போ டே அந்த அக்கா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஐஸில் இருக்கிற டேர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு ஜிமினோட சீட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே டே பார்க்குறாங்க. டே லைட்டாக சிரிச்சிட்டு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது, சரியா? இப்போ நீ சொன்னல சுகா கூட இருக்கும்போது ஒரு மாதிரி சின்ன ஹாப்பினஸ், சின்ன ரிலாக்ஸ், நீ காலேஜ் டேஸில் எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணியோ அதே மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு. இதுதான் உனக்கு வேணும், புரியுதா? எனக்கு தெரியும் உன்னால் அந்த இன்சிடெண்ட்டை கண்டிப்பாக மறக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, அது உன்னோட லைஃப்ன்ற புக்கில் ஒரு பார்ட் மட்டும்தான், ஒரு பேஜ் மட்டும்தான். அந்த புக் ஃபுல்லாக அந்த சாப்டர் வராது. அது அங்கேயே முடிஞ்சிருச்சு ஜிமின். அந்த சாப்டர் எப்போவும் முடிஞ்சிருச்சு. இப்போது உன்னோட லைஃப்ன்ற இந்த புக்கில் சுகா தான் உன் கூட ட்ராவல் பண்ண போகிறான் டில் த எண்டு வரைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோ. இதுக்கப்புறமும் தேவையில்லாமலாம் யோசிச்சுட்ருக்காத. நீ அதிலேருந்து வெளியில் வரணும்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக உன்னால் வரவும் முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் நீ அவளை எவ்வளோ லவ் பண்ணன்னு. ஆனால் அவளுக்கு கொடுத்த அந்த லவ்வில் வெறும் ஒரே ஒரு பர்சன் மட்டும் நீ சுகா கிட்ட கொடு. அவன் உன்னை பொக்கிஷமாக பார்த்துப்பான். நீ என்ன நினச்ச, உன்னை பற்றி அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னா? இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் தான் அவன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு வெறும் சிம்பத்தி காரணம் கிடையாது. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லலைல்ல, அவங்க மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் சுகா என்னை மீட் பண்ண வந்தான். அவனுக்கு எப்படி எனக்கு தெரியும்னு நினைக்கிறியா? சங்குக்கு நானும் லவ் பண்ணுற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியும். கொஞ்ச நாளாக நாங்கள் 2 பேரும் சரியாக பேசிக்கிறது இல்லை. ஆனால் அன்றைக்கி சங்குக் சுகாவை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தான். அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போது டே தான் அவரோட வீட்டில் அப்படியே ரூமில் தான் உட்காந்துட்ருக்காரு. சங்குக்கிட்டேருந்து கால் வருது. டேவும் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லு, எங்கே இருக்க டே? நான் வீட்டில் தான், அவனை பார்க்கணும். எதுக்கு? இங்கே பாரு டே, நான் இப்போ பார்க்கணுன்னு சொல்கிறது நமக்காக இல்லை, சுகா உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறான், உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறான். ஸோ கொஞ்சம் மீட் பண்ணலாமா? ஓகே, எங்கே வரட்டும்? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் தான் வெயிட் பண்ணுறேன், வந்துடு. சரி ஓகே, வெயிட் பண்ணுங்கள், வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டேவும் அப்படியே ரெடி ஆகிட்டு அங்கே இருக்கிற அந்த பார்க்கு தான் போகிறாரு. அங்கே ஆல்ரெடி ஜங்குக்கும் சுகாவும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டே உள்ளே போனதுமே ஜங்குக்கு அப்படியே டே பார்க்குறாங்க. டே ஜங்குக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே சுகாவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணேன். ஜங்குக், டே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஜங்குக் தான் சுகா அப்படின்னு சொல்ல டே அப்படியே சுகாவை பார்க்குறாங்க. சுகாவும் அப்படியே டேவை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. இப்போ டே தான், எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல ஜங்குக், இல்லை அது சுகா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னார். என்கிட்டயா? என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்க்க சுகா அப்படியே ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கும் சரி ஓகே நீங்கள் பேசுங்க, இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போது டே அப்படியே ஜங்குக்கு அங்கேருந்து போகிறத பார்த்துட்டு அப்படியே சுகா கிட்ட டர்ன் பண்ணி, என்ன சுகா, என்ன பேசணும் என்கிட்ட, அதுவும் மேரேஜ் வச்சுட்டு? ஆக்சுவலி டே, நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சது சிமினை பற்றி தான். சிமினை பற்றியா? என்ன? ஜங்குக்கு என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் சிமினை பற்றி முழுசாக தெரிஞ்ச ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான். நான் உங்ககிட்ட சிமினை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டே, மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஏன்னா நான் இது வரைக்கும் சிமினை மீட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் என் அப்பா சொன்னதுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் சிமினை பற்றின சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். அண்ட் அவர் ரொம்ப கோல்டு, ரொம்ப ரூடாக இருப்பார், யார்கிட்டையும் பேச மாட்டார், ரொம்ப லோசன், அந்த மாதிரியெல்லாம் தான் நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் கேட்குறேன், சிமினை பற்றி
உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அண்ட் சங்குக் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தயங்கிட்டே கேட்குறாங்க. டே சுகா, சொல்லுங்க டே, அங்கே உட்காந்துட்டே பேசலாமா? ஓகே டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு ஸ்டோன் பெஞ்சில் 2 பேருமே உட்காடுறாங்க. டே ரொம்ப சைலண்ட்டாக இருக்கார். சுகா அப்படியே டே பார்க்குறாங்க. டே ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு, எனக்கு தெரியும் நீ ஜிமினை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீ கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஜிமினுக்கும் சின்ன வயசில் இருந்திருந்த ஜிமினுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. அவன் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட், சின்னதுன்னு சொல்ல முடியாது, அவன் லைஃப்பையே மாற்றின ஒரு விஷயம். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் மாறிட்டான்றதை விட அவன் தனிமையாயிட்டான். நான் அவன் ஃப்ரெண்டு தான், எப்போவும் கூட இருப்பேன், அவனை பற்றி எல்லாமே தெரியும். ஆனாலும் என்னால் அவனை அதிலேருந்து வெளியில் கொண்டு வர முடியல சுகா. எனக்கு கிடைச்ச ஒரு லாஸ்ட் சான்ஸ் தான் இந்த மேரேஜ். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டா? இந்த மேரேஜை பண்ணணும்னு நினச்சதே நான் தான். நான் உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்கிள் உன்னை பற்றி நிறைய சொல்லுவார். அப்போல்லாம் யோசித்தேன், ஒருவேளை நீ ஜிமின் பக்கத்தில் இருந்தா உன்னால் அவனை சரி பண்ண முடியும்னு. அதனால தான் அங்கிள் கிட்ட அவங்க 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணுறதை பற்றி பேசினேன். அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்க 2 பேர்த்தோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா உன்னோட பெர்மிஷன் இல்லாமலே உனக்கு இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு நானும் ஒரு ரீசன். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன, இந்த மேரேஜில் ஓகேவா இல்லையா, இது எதையுமே நான் கேட்கல. அது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. உன்கிட்ட பேசணும்னு நானே நினச்சிட்டு இருந்தேன். நீயே என்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டேன். அண்டு சாரி அப்படின்னு சொல்ல சுகா லைட்டாக சிரிச்சிட்டு, இல்லட்டி நீ என்கிட்ட சாரியெல்லாம் கேட்க வேண்டாம், இன்ஃபேக்ட் நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல டே ஒன்றும் புரியாமல் சுகா பார்க்குறாங்க. சுகா லைட்டாக சிரிச்சிட்டு, ஆமாம், ஏன்னா உன்னால் தானே நான் ஜிமினை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். ஜிமின் எப்படிப்பட்டவர்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பார்த்ததில்ல. ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப், அப்புறம் பார்க்காம லவ் பண்ணுறது, ஒருத்தர் இது வரைக்கும் மீட் பண்ணாமலே ஒருத்தங்க மேலே லவ் வரும்ல, அந்த மாதிரி தான். ஒருவேளை நீங்கள் என்னை தப்பாக கூட நினைக்கலாம். அவருக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்னால், அவர் மேலே இருக்கிற சிம்பத்தினால் இந்த மாதிரி சொல்கிறேன்னு. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கு அந்த இன்சிடெண்ட்டை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களை வர சொன்னேன். ப்ளீஸ் சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஐ ப்ராமிஸ், கண்டிப்பாக உங்கள் ஜிமினை நான் பழைய மாதிரி மாற்றுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அவரை பழைய ஜிமினா அவங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவேன். ஐ ப்ராமிஸ். இப்போ நீங்கள் என்ன நம்பி எல்லாத்தையுமே சொல்லலாம் அப்படின்னு சொல்ல டே அப்படியே சுக்காவே பார்த்துட்ருக்காரு. சுக்கா அப்படியே சிரிச்சுக்கிட்டே டேவை பார்க்குறாங்க. டேவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஓகே, எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு, என் ஜிமினா பழைய மாதிரி மாறிடுவான்னு. தேங்க்யூ சுகா. இட்ஸ் ஓகே, சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல டேவும் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஸோ சுகாவோட ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. டே அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறாரு. இப்போ சுகா தான், என்ன சொல்கிறீங்க டே? மேரேஜ்? ஆமாம் சுகா, அன்னைக்கே அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் நடந்துருச்சு. ரிங்கை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் அந்த ரிங் மாற்றினதுக்கப்புறம் அவங்க லைஃபே மாறிடுச்சு. அவன் கண்ணு முன்னாடியே அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. உனக்கு ஒன்று தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த பைக் அவன் தொடக்கூட இல்லை. அந்த பைக் எங்கே இருக்குன்னு கூட ஜிமினுக்கு தெரியாது இப்போ வரைக்கும். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சி கிடந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெளியில் வர வச்சு
இப்போ தான் ஆஃபீஸ் ஒர்க்கு பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்கான். எனக்கு தெரியல ஷுகா, நான் இப்போ பண்ணுறது சரியா தப்பா எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு ஹாப்பியாக இருக்கணும், அவனை நான் பழைய மாதிரி பார்க்கணும். அதுக்கு உன்ன மாதிரி ஒரு பர்சன் அவன் கூட இருக்கணும். எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை உன்னால் அவனை சேஞ்ச் பண்ண முடியும்னு. அதனால தான் உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் கூட இந்த மேரேஜை நான் அரேஞ்ச் பண்ணேன். அவனுக்கும் இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை ஷுகா அப்படின்னு சொல்ல, ஷுகா அப்படியே டீயை பார்க்குறாங்க. டீ லைட்டாக சிரிச்சிட்டு, ஆமாம், அவனுக்கும் இந்த மேரேஜில் சுத்தமாக விருப்பம் இல்லை. அவனை ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்ல வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுகா அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ டீ தான், என்னாச்சு, ஏன் சைலண்ட் ஆகிட்ட? ஒன்றும் இல்லை டீ, அடுத்து என்ன பண்ணான்னு யோசிக்கிறேன். இல்லை புரியல, நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அண்டு இதுக்கப்புறம் ஜிமின் என்னோட பொறுப்பு. அவரை மாற்றுறதுக்காக நான் சொல்லலை, அவர் கூட இருந்து அவரை கேர் பண்ணுறேன், அவரை பார்த்துப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஜிமினை நினச்சி என்றைக்குமே வரி பண்ணிக்க தேவையில்லை. அண்டு இன்னையிலேருந்து இந்த செகண்ட்லேருந்து ஜிமின் என்னோட பொறுப்பு. அவனை மாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் என்னோட லவ்வால் அவனை பார்த்துக்க முடியும். அவனோட பெயின்லேருந்து என்னால் அவனை வெளியில் கொண்டு வர முடியுன்ற ஒரு சின்ன ஆசை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, ஜிமினே என்கிட்ட வந்து என்னை விட்டுட்டு போன்னு சொன்னாலும் மாட்டேன். நான் அவனை விட்டுட்டு போக மாட்டேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இனி ஜிமின் தான் என்னோடய லைஃப், ஜிமின் தான் என்னோட எல்லாமே. இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட வேண்டாண்டி, நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. உங்களோட ஃப்ரெண்டு இனி எப்போவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். ஆனால் ஷுகா, எனக்கு தெரியும் ஜிமின் என்னை கஷ்டப்படுத்தலாம், என்னை ஹர்ட் பண்ணலாம், எல்லாமே நடக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் என்ன நடந்தாலும் நான் ஜிமினை விட்டு போக மாட்டேன், ஐ ப்ராமிஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லிவிடுங்க, அப்புறே இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சாலும் இனி நிறுத்த முடியாது. ஏன்னா நான் ஜிமினை லவ் பண்ணுறேன், ரியலி ரியலி லவ் ஹிம். போய் சொல்லிவிடுங்க. அண்டு உங்களுக்கும் சொல்கிறேன், எனக்கு ஜிமின் மேலே இருக்கிறது லவ் மட்டும்தான், இந்த சிம்பத்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் டே, எனக்கு ஜிமின் மேலே இருக்கிறது சாஃப்ட் கார்னரோ இல்லை சிம்பத்தியோ ஏதோ ஒரு பரிதாபமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் இது வரைக்கும் அவரை மீட் பண்ணல தான். ஆனால் அவரை பற்றி யோசிக்கும் போது ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவர் மேலே இருக்கிற லவ் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. நீங்கள் நினைக்கலாம், எப்படிரா ஒருத்தங்களை பார்க்காமலே இவ்வளோ லவ் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஜிமின் மேலே இருக்கிற அந்த லவ் என்றைக்குமே குறையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை பேரை கேட்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதே தான் நான் கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணுவேன். அந்த லவ் என்றைக்கும் குறையாது. ஓகே டே, தேங்க்யூ எனக்காக வந்து எல்லாத்தையும் சொன்னதுக்கு. அண்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் மேரேஜில். அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் இத்தனை வருஷம் என் ஜிமினை சேஃபாக பார்த்துக்கிட்டதுக்கு. இதுக்கப்புறம் ஜிமின் என்னோடது. அண்டு தேங்க்யூ டே அப்படின்னு சொல்ல டேவும் லைட்டாக சிரிச்சிட்டு, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஷுகா. ஜிமினை இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, அவனை பார்க்காம இவ்வளோ லவ் பண்ணுற. அவன் ரொம்ப லக்கி தான், இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பர்சனை அவன் மேரேஜ் பண்ணிக்க போகிறான். ஆனால் எனக்கு ஒரு பக்கம் டோன்ட் வரி டே, நீங்கள் எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். ஜிமின் என்ன பண்ணாலும் அதை நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு சொல்ல டேவும் லைட்டாக சிரிச்சிட்டு, ஓகே ஷுகா, இதுக்கப்புறம் நீ ஏன் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஓகே டே, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ டே இது எல்லாத்தையும் சிமன் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சிமன் அவ்வளோ சைலண்ட்டாக டே சொல்கிற எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுட்ருக்காரு. இப்போ டே அப்படியே சிமனோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு சிமன், லைஃப்பில் எல்லாருக்குமே செகண்ட் சான்ஸுன்றது கிடைக்காது. ஆனால் உனக்கு கிடச்சிருக்கு. அதுவும் இவ்வளோ லவ் பண்ணுற ஒரு பர்சனை காட் உனக்கு கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாத, புரியுதா? எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு. அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவன்கிட்ட நிறைய பேசு. அவனை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக உனக்கே எல்லாம் மாறிடும் அப்படின்ட்டு சொல்ல சிம்மன் அப்படியே பார்க்குறாங்க. டே ரைட்டாக சிரிச்சிட்டு, போ, உனக்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சிம்மனை அப்படியே அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வீட்டில் தான் ஷுகா அப்படியே பெட்டில் படுத்து க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரு. அப்படியே பில்லோலாம் ஹக் பண்ணிவிட்டு சிம்மன் அப்படியே பக்கத்தில் உட்காந்து ஷுகாவே தான் பார்த்துட்ருக்குறாங்க. அவரோட ஐஸ், நோஸ், லிப்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷுகா தூக்கத்திலே அந்த லிப்ஸை பைட் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காரு. சிம்மனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. சிம்மன் லைட்டாக அப்படியே சிரிச்சிட்டே ஷுகாவோட ஃபேஸில் இருக்க அந்த ஹேரெல்லாம் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டே, ஏன்டா, ஏன் என்னை இவ்வளோ லவ் பண்ணுற? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் ஷுகா? எதுக்காக நீ என் மேலே இவ்வளோ லவ்வை காமிக்கிற? உன் கூட சண்டை போட்டேன், உன்னை திட்டினேன், உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனாலும் நீ என் மேலே லவ் மட்டும்தான் காட்டியிருக்க. உன்னோட இந்த லவ்க்கு நான் டிசர்வான்னு எனக்கு தெரியல ஷுகா. ஆனால் இப்போ என் மனசில் என்ன தெரியுமா இருக்குது? உன்னை எப்போவுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. உன்னோட இந்த லவ் எனக்கு கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுது. செல்ஃபிஷ் மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ எனக்கு நீ கடைசி வரைக்கும் வேணும்னு தோணுது ஷுகா. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஒரு வேளை டே சொன்ன மாதிரி என் லைஃப்பில் காட் கொடுத்த ஒரு செகண்ட் சான்ஸான்னு எனக்கு தெரியல ஷுகா. ஆனால் எனக்கு ஒன்றை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுது. எப்போவும் கூடவே இருக்கணும்னு தோணுது. உன் கையை பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்மன் ஷுகா பக்கத்துலேயே படுத்து அப்படியே ஷுகாவை தூக்கி அவரோட செஸ்ட்டில் படுக்க வச்சுக்கிறாரு. ஷுகாவும் தூக்கத்துலேயே அப்படி சிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சிம்மன் லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே ஷுகாவோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஷுகா தூக்கத்தில் அப்படியே சின்னுங்க. இப்போ சிம்மன் அப்படியே ஷுகாவை அப்படியே பேட் பண்ணி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்க வைக்கிறாரு. ஓகேடா, இதோட இந்த பாட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம்டா, ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து டேக் குக் பையர்ஸ் தானே, சேனலோட நேமும் டேக் குக் தானே, அப்புறம் ஏன் நீங்கள் மற்ற ஷிப்பிங்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன்டா. ஸோ ஒரு ரைட்டராக நம்ம வந்து நிறைய கேரக்டர்ஸை இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வீமெனும் சரி, யூமெனும் சரி, அண்ட் டேக் குக் சரி, அது டேயாக இருந்தாலும் சரி, ஷிப்பிங்ன்றது நம்மளோட ஓன் இமேஜின் மட்டும்தான். எந்த கேரக்டர்ஸுமே ரியல் லைஃபோட இது பண்ணிக்காதீங்க, மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, ஓகேவா? இது வெறும் இமேஜினரி ஸ்டோரி மட்டும்தான்டா. அண்ட் ரியல் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷிப்பிங்னால் அது டேக் குக் தான். ஸோ நான் அதனால தான் என்னோடய சேனலுக்கு நான் அந்த நேம் வச்சுருக்கேன். அண்ட் இது யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் பர்ஸ்னலி நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வெறும் ஜஸ்ட் இமேஜினரி ஸ்டோரி மட்டும்தான், ஓகேவாடா? இதில் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தனாலும் நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் எனக்கு தெரியல என்ன சொல்கிறதுன்ட்டு. இது நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, நான் அதை மெசேஜ்லேயே சொல்லியிருக்கலாம். பட் நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டிருந்தீங்க, அதனால் நான் சொல்கிறேன். இதில் நான் யாரையும் ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினரி ஸ்டோரி. வீமெனும் சரி, அது டேக் குக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஜி குக்காக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு இமேஜின் மட்டும்தான், ஓகேவா? அது இல்லாமல் இது நம்மளோட ஒரு ஓன் கண்டென்ட் தான். இதை வந்து ரியல் லைஃபோட என்றைக்கும் மேட்ச் பண்ணிடாதீங்க. ஓகே, டாடா, பபாய்.